வணக்கம் தமிழா, நீங்கள் பார்த்துருக்க டெக்னிக்கல் தமிழ் சேனல். என்னுடைய பேர் ஆதவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெட்மி ஒரு சீரியஸாக ரிலீஸ் பண்ணியிருந்த ரெட்மி நோட் 10 வர்சஸ் ரெட்மி நோட் 10 ப்ரோ வர்சஸ் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்குது, எதை பேஸ் பண்ணி ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போய்ட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். ரெட்மி நோட் 10 பொறுத்த வரைக்கும் 11,999 செல் பண்ணுறாங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 15,999 செல் பண்ணுறாங்க. அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 18,999 செல் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே உள்ள காமன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. ஸோ டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டகாசமான விஷயம் இது. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1080x2400 பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 450 nits தான் பேசிக்காக கொடுத்துருக்காங்க மூணு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே. அண்ட் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மூணுமே 4G நெட்ஒர்க் சப்போர்ட் பண்ணக்கூடியது தான், எதுவுமே 5G கிடையாது. அண்ட் வேறு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் காமனாக இருக்குது அப்படின்னா, OS பொறுத்த வரைக்கும் Android 11 யூஸ் பண்ணிக்காங்க. அது மேலே MIUI 12 அப்படின்ற யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறாங்க. IP53 ஸ்பிளாஷ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குது. சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே காமனாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மூணு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது. சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 0 to 67% பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்லையும் 0 to 100% 74 மினிட்ஸ்லையும் ஃபுல் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே காமனாக IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது, USB-C 2.0 சப்போர்ட் இருக்குது, UFS 2.2 ஸ்டோரேஜுக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மி நோட் 10ல பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் டிஃப்ரெண்ட் ஆகும். ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லையும் அந்த விஷயம் காமனாக இருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே ஸ்பெக்கில் பொறுத்த வரைக்கும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ரெட்மி நோட் 10ல கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லையும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்மூத்தாக இருக்கும். டிஸ்பிளே சைஸை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 6.43 இன்ச்சுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் 6.67 இன்ச்சுக்கான டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் ரெட்மி நோட் 10ல கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல Snapdragon 678 8nm டெக்னாலஜி பில்ட் பண்ண அந்த ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மீதி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் Snapdragon 732G அப்படின்ற 8nm டெக்னாலஜி பில்ட் பண்ண கேமிங் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 2.3 GHz Creo 460 octa-core ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2.3 GHz Creo 470 octa-core ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியை பொறுத்த வரைக்கும் Adreno 612 சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 10ல கொடுத்துறாங்க. அண்ட் Adreno 618 சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மீதி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துறாங்க. இது வந்து கேமிங்காக சப்போர்ட் பண்ணுறது கொடுத்தது. ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 4GB of RAM with 64GB இன்டர்னல் மெமரி, 4GB of RAM with 128GB இன்டர்னல் மெமரி, 6GB of RAM with 128GB இன்டர்னல் மெமரி அப்படின்ற மாதிரி வேரியன்ட் கொடுக்குறாங்க. மீதி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 6GB RAM with 64GB இன்டர்னல் மெமரி, 6GB RAM with 128GB இன்டர்னல் மெமரி அண்ட் 8GB RAM with 128GB இன்டர்னல் மெமரியான வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும். பேட்டரி அண்ட் கலரை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நோட் 10 ப்ரோலையும் நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ரெண்டுக்குமே வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 20 mAh தான். அண்ட் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 3 கலர் வருது. ஷேடோ பிளாக், ஃப்ரோஸ்ட் ஒயிட் அண்ட் அக்வா கிரீன். நோட் 10 ப்ரோலையும் நோட் 10 ப்ரோ மேக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே மாதிரி கலர் தான் வருது. டார்க் நைட், கிளாசியர் ப்ளூ அண்ட் விண்டேஜ் பிரான்ஸ். ஸோ இந்த 3 கலர் தான் ரெண்டுமே காமனாக வருது. நெக்ஸ்ட் நம்ம கேமராவோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 13 மெகாபிக்சலுக்கான f2.5 அபேச்சர் கொண்ட 3.54mm இன் டிஸ்பிளே பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. மீதி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகாபிக்சல் f2.5 அபேச்சர் கொண்ட 2.96mm இன் டிஸ்பிளே பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவை பொறுத்த வரைக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெட்மி நோட் 10ல பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகாபிக்சல் f1.8 அபேச்சர் கொண்ட சோனி IMX 582 கேமரா கொடுத்துருக்காங்க பிரைமரியா. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் 64 மெகாபிக்சல் f1.9 அபேச்சர் கொண்ட சாம்சங் GW3 அப்படின்ற பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் f1.9 அபேச்சர் கொண்ட சாம்சங் HM2 அப்படின்ற பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பொறுத்த வரைக்கும் மூணு ஸ்மார்ட் ஃபோனுமே சேமாக தான் 8 மெகாபிக்சல் f2.2 அபேச்சர் கொண்ட 118 டிகிரிக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மேக்ரோ சென்சார்ஸை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 2 மெகா பிக்சலுக்கான f2.4 அபேச்சர் கொண்ட மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. மீதி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் 5 மெகா பிக்சலுக்கான f2.4 அபேச்சர் கொண்ட மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெப்த் சென்சாரை பொறுத்த வரைக்கும் 3 ஃபோனுமே காமனாக 2 மெகா பிக்சலுக்கான f2.4 அபேச்சர் கொண்ட டெப்த் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமென்ஷன் அண்ட் வெயிட் வேரியேஷனை பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 10ல 160.5 × 74.5 × 8.3 mm டைமென்ஷன் அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோவில் 164 × 76.5 × 8.1 mm டைமென்ஷன். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் 164.5 × 76.2 × 8.1 mm டைமென்ஷன் வேரியேஷன் இருக்கு. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே டிஃப்ரெண்டான வெயிட் தான் இருக்கு. ரெட்மி நோட் 10ல பார்த்தீங்க அப்படின்னா 178.8 கிராம்ஸ் இருக்கு. ரெட்மி நோட் 10 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 194 கிராம்ஸ் இருக்கு. ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் 192 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ மோஷன் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேமாக 720 பிக்சலில் 120 frames per second, 240 frames per second and 960 frames per second வரைக்கும் எடுத்துக்க முடியும். ரெட்மி நோட் 10 ப்ரோலையும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 1080 பிக்சலில் 120 frames per second வரைக்கும் எடுத்துக்க முடியும். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றது வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பேரிசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ்க்கு இந்த கம்பேரிசன் ஓகேவா இல்லை ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி நோட் 10 பார்த்தீங்கன்னா மீதி 2 ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் ரெட்மி நோட் 10 ப்ரோவுக்கும் ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. கேமரா மட்டும் தான் வித்தியாசம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3000 கிட்ட டிஃபரன்ஸ் வருது ப்ரைஸ் ரேஞ்சில், பேசிக் ஆப்ஷன்ஸில் அதுவும். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து கேமராக்காக கொடுத்தது ஓகேவா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட்டான ஃபீச்சர் என்னென்னா இது 3லையுமே சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துறாங்க. அது ஒரு சூப்பரான சாய்ஸ். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் பெஸ்ட்டான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே காமனாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா IP53க்கான ஸ்பிளாஷ் அண்ட் வாட்டர் ப்ரூஃப், Android 11, MIUI 12. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமனாக யூஸ் பண்ணிக்காங்க. இந்த 3 பட்ஜெட் ரேஞ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு 20 mAh தான் டிஃப்ரென்ஸ். ஸோ 3 வித்தியாசமான ப்ரைஸிங் அண்ட் 3 வித்தியாசமான ப்ரைஸிங்க்கும் காமனாக பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜிங் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது 3 ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா 4G சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. எதுக்குமே 5G சப்போர்ட் கிடையாது. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் பிரைசிங் இந்த கம்பேரிசனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு ஓகேவா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.